இரண்டாவது சுற்றினுடைய அடுத்த பேச்சாளராக திருமதி சியா சரஸ்வதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தம்பி பிரசன்னா ரொம்ப கிளாய்ச்சி சொன்னாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் மேல் நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். மிக சிறந்த ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்ல. அவர் ஆட்சியில் எப்படி இருந்ததுன்னார். மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் உங்கள் கூட்டணியில் இருந்த போதுதான் உலகமே ஒரு சாதாரண செல்போனுக்கு கனெக்ஷன் கொடுக்கிற 2Gங்கிற ஒரு விஷயத்துல 1,76,000 கோடி அடிக்க முடியுமா? நீதிமன்றமே முடிச்சு வச்சிருச்சு. யாருடைய வரலாறு? யார் ஆட்சியில் நடந்த வரலாறு? நீதிமன்றமே முடிச்சு வச்சுட்டாங்க. நீதிமன்றம் முடிக்கலைங்க, கேஸ் இருக்குங்க சார். முழுமையா முடிச்சு அது அப்படியே நீதிமன்றங்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்கிறதுனால அடுத்து போன ஸ்டெப்புக்கு போல. நீதிமன்றம் முடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. டாஸ்மார்க்ல அக்காவா கூட இருந்து வாங்கினாங்கன்னாரு. வாங்கலைங்க. செந்தில் பாலாஜி வாங்கினதை நாங்க சொல்லல, நான் வாங்கல. இன்னும் இந்த காணொலி இருக்கு. டாஸ்மார்க்ல வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் சண்டை போடுறாரு. யோ இவ்வளோதான் 70 ரூபா தான் வேலை, நீ என்ன 90 ரூபா கேட்குறேன்? யோ நானாயா கேட்குறேன்? மேல இடத்துல வசூல் பண்ணி கொடுக்க சொல்றாங்க, 20 ரூபா குடியான்னு சண்டை போட்ட காணொலி. செந்தில் பாலாஜி 10 ரூபாயும் அங்க இருக்கிறவங்க 10 ரூபாயும் 20 ரூபா சேர்த்து வாங்கின காணொலி இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. எனக்கு அது வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வாங்கி கொடுக்குற இடத்துல நான் இல்லவும் இல்லை. நான் என்ன ஓபிஎஸ்ஸா திமுகவில் போயிருந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு? நீங்க ஏன் பிஜேபி கூட தான் எனக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு எங்கள் பொதுச் செயலாளர் டிடி தினகரன் சொன்னதை சுட்டி காட்டினாங்க. மிக தெளிவாக டிடி தினகரன் சார் அன்றைக்கி பேட்டியில் சொன்னார். மரியாதைக்குரிய நம்முடைய எடப்பாடி அவர்களும் சொன்னாங்க. அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ அதிமுகவும் என்டிஏ கூட்டணியில் வந்திருக்கு. பேச்சுவார்த்தையின் போது நாளைக்கு பிஜேபி வந்து உட்கார்ந்து ஏடிஎம்கேயோட பேசி ஏடிஎம்கேக்கான எத்தனை சீட்டுங்கிறத முடிவு பண்ணி அதன் பிறகு கூட்டணியில் இருக்கிற பாமகவாக இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இருவருமே சேர்ந்து உட்கார்ந்து பிஜேபிக்கு தரக்கூடிய அந்த சீட்டுகள்லேருந்து பிஜேபி யாருக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, ஏடிஎம்கே என்ன கொடுக்க போகிறோங்கிறத பேச்சுவார்த்தையில் நாங்கள் தெளிவுபடுத்தத்தான் போகிறோம். அதைத்தான் திரு டிடி தினகரன் அவர்களும் சொன்னாங்க. சமீபத்தில் திரு டிடி நம்முடைய எடப்பாடி அவர்களும் சொன்னாங்க. பிஜேபியோட கூட்டணியில் ஆல்ரெடி அவங்க இருக்காங்க, நாங்கள் இப்போ சேர்ந்துருக்கோம். அதுதானே தவிர எங்களுக்கு வந்து இந்த பிரியறது அதெல்லாம் கிடையாது. அதான் கேக்குறாங்க, ஒரு கூட்டணியில 2 தலைமை 2 சீட் ஷேரிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, எங்க கூட்டணியில 2 சீட் ஷேரிங் ஓகே. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, இப்ப காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அந்த பக்கம் ஏனுங்க, அந்த கோயம்புத்தூர் இருக்குங்களா, கோயம்புத்தூர், அந்த கோயம்புத்தூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா பாலக்காடுன்னு ஒன்று வருங்க. அந்த பாலக்காட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா நிக்குமா? கூட்டணி இந்தியா கூட்டணி அங்க உருவாகுமா? கம்யூனிஸ்ட் நின்னா காங்கிரஸ் வரமாட்டாங்க, காங்கிரஸ் நின்னா கம்யூனிஸ்ட் வராது. இது என்ன இந்தியா கூட்டணி? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி நாங்க எந்த காலத்திலையும் கம்யூனிஸ்டோட நிக்க மாட்டோங்கிறாங்க. அது எப்படி இந்தியா கூட்டணி? அரவிந்த் கெஜ்ரிவால் நான் காங்கிரஸ் கூட வரவே மாட்டேங்கிறாரு. இத்தனைக்கும் முதல்வரோட நட்போட தான் இருக்காரு, ஆனாலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாரு. அது என்ன இந்தியா கூட்டணி? உங்க இந்தியா கூட்டணியே ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறுதுங்க. ஆனால் என்டிஏ கூட்டணி அப்படி அல்ல. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் அவங்க கூட்டணி வைத்தால் எல்லோரும் ஒன்று சேர்ந்த கூட்டணியாகத்தான் இருக்குமே தவிர இவர் வரமாட்டேன் அவர் வரமாட்டேன்னு சொல்லக்கூடியது என்டிஏ கூட்டணி இல்ல. முதல்ல அவங்களுக்குள்ள ஒத்துமை வரட்டும், அவங்க மற்றவங்களை பற்றி பேசட்டும். வைகோ அவர்கள் பேசினதை தம்பியே சொல்லிட்டாங்க. நான் இன்னொன்னு கேட்குறேன், எங்ககிட்ட இருக்கும் போதெல்லாம் துரோகியா இருக்கிறவங்க, எங்ககிட்ட இருக்கும் போதெல்லாம் ஊழல்வாதியா இருக்கிறவங்க, அது எப்படிங்க திமுக வந்தோன்னா தியாகி ஆயிடுறாங்க? என் சகோதரர் அம்மா பேர் சொன்னவொன்னே கோச்சிக்கிட்டார். ஏன்னா நாங்களாம் தெய்வமா அம்மா நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்துல மாண்புமிகு முதலமைச்சர் நன்றி சொல்றேன். எந்த மேடையிலையும் புரட்சி தலைவி அம்மா பேரை அம்மையார் என்றுதான் முதலமைச்சர் சொல்லுவார். அதைத்தான் தான் அவர் சொன்னாரு, தம்பி பிரசன்னாவுக்கு தயவு செஞ்சு அம்மா பேரை சொல்லாதீங்க. 2000 நானும் சகோதரி கோகுலேந்திராலாம் 99 வர்ற காலகட்டத்தில் தான் அவர் அதிமுகவில் இருந்தாலும் கூட, ஓபிஎஸ் இருந்தாலும் கூட, ஜானகி அம்மானிலிருந்து பெரிய குளத்தில் தான் அவரோட அரசியல். அவருக்கு சென்னையும் தெரியாது, போயஸ் கார்டனையும் தெரியாது, அம்மாவையும் தெரியாது. யார் வேணா எங்க வேணா போலாங்க, அரசியல் கட்சி யார் வேணா ஆரம்பிக்கலாம், யார் வேணா இந்த கட்சிக்கு வேணா போலாம், நாங்க அதெல்லாம் குத்தம் சொல்லல. ஆனால் நான் செத்தாலும் என் மீது அதிமுக கொடியை போற்றதான் வேணும், அதை தான் போத்தணும்னு சொன்ன மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக பக்கம் போயிருக்காருன்னா இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதுக்கு மேல அதே மாதிரி மும்மொழி கொள்கையோட சொல்லி முடிச்சிடுறேன். திமுக நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல இந்தியே இல்லையா என் தம்பி பிரசன்னா அவர்களே? பிஜேபி மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்களா? எதையும் திணிக்கல.
ஆங்கிலமும் எப்படி நம்ம தப்பு பிள்ளைங்க எல்லாம் ஆங்கிலமும் தமிழும் படிக்குது, இந்திய கத்துக்கிட்டா என்ன தப்பு? அதை திணிக்கல, விருப்பத்தை சொல்லுங்க. எல்லா பாஷையும் இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணுங்க. திமுக குடும்பத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு அமைச்சரோட மகனே சொல்லியா நான் இங்கிலீஷ் தான் படிக்கிறேன்னு, தமிழ் மட்டுமா படிக்கிறாங்க? எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் எல்லா மாணவர்களும் எல்லா மொழியும் படிக்கிறாங்க. ஆமாங்க, திணிக்கிறோம்னு எப்படி சொல்றீங்க? யாரு திணிச்சா? அந்த இந்திய கத்துக்கூட இந்தி விருப்பம் இருந்தா ஸ்கூல்ல பிள்ளைங்க எடுத்துக்கிட்டோம், இல்லனா விட்டுறட்டும். யாரும் திணிக்கலையே, கட்டாயப்படுத்தலையே. இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா மொழியும் படிக்கணும்னு இல்ல, இது அதிமுகவினுடைய நிலைப்பாடா அமமுகவினுடைய நிலைப்பாடான்னு கேக்குறாரு. எல்லாருடைய நிலைப்பாடு. நான் கேட்கிறப்ப பிரசன்னாவோட பிள்ளைங்களுக்கு இந்தி இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா போறோம், இல்ல தமிழ் மட்டும் தெரிஞ்சா போறோம்னு எதிர்காலம் இருக்குமா? ஆங்கிலமும் கத்துக்கணும், நாளைக்கு வெளிநாடு போனா பிரெஞ்சும் கத்துக்கணும், ஜெர்மனியும் கத்துக்கணும். என் பொண்ணு வெளிநாட்டுக்கு படிக்க போகுதுன்னா அந்த மொழியை கத்துக்கணுங்கிறப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தமிழ் தமிழ் நம்முடைய தாய்மொழி, தாய்க்குரிய மரியாதை கொடுக்கிறோம். யாருமே இங்க கூடுதல் மொழியை படிக்க கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லை. அதே மாதிரி பிஜேபி திணிக்கவில்லை, எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்பதுதான் மும்மொழி கொள்கை என்பது. ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்குன்னா விருப்பப்பட்டால் நீங்க எடுத்துக்கங்க மூணாவது மொழிய, இல்லனா வேணாங்கிறதா. திணிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? முதல்ல அவங்க வீட்டு பிள்ளைங்கள ஆங்கிலமும் மற்ற பாஷையும், தமிழ் எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு பிரசன்ன லிஸ்ட் போட்டு கொடுக்கட்டும். திமுக தலைவர்கள் குடும்பத்தில் தமிழ் கல்வி மட்டுமே அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கிறத சொல்லட்டும். இந்த கூட்டணி நிச்சயமாக நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். மீண்டும் அம்மாட்சி, இன்னும் இருக்கிறவங்களும் மீதி இருக்கிறவங்களும் அம்மாட்சி கொண்டு வர ஒன்று சேருவோம், ஒன்று இணைவோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்கள் சார்பாக இந்த வாய்ப்பினை தந்த நியூஸ் 18 அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்து, வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்து, நாளை நமதே, நாளைய தமிழகம் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு சி.ஆர். சரஸ்வதி. ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் இணைவதற்கு யாரோ மிச்சம் இருக்கிறார்கள் போல, அந்த பொருள்படக்கூடிய வகையிலே நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக